வீட்டுல ஒதுக்கிட்டாங்கன்னா நான் லவ் மேரேஜ் பண்ணதுனால ஒதுக்கிட்டாங்க. லவ் மேரேஜ் பண்ணி அம்மா ஓடி வேற ஜாதியில கட்டிக்கினன்றதுனால என்ன ஒதுக்கிட்டாங்க. இப்ப வரைக்குமே யாருமே பேச மாட்டாங்க. சொந்தக்காரமே இப்ப வரையும் கிடையாது. அப்பயும் சரி இப்பயும் சரி நான் யார் வீட்லயும் போய் நின்னது கிடையாது. 10 ரூபா கொடுங்க நான் நின்னது கிடையாது. நான் கஷ்டப்பட்டிருக்கேன். எங்க வீட்டுக்காரர் இல்லாம நான் கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டப்பட்டும் நான் என்னோட உழைப்பு தான். அயன் பண்ணியிருக்கேன், வீட்டு வேலை செஞ்சிருக்கேன், பூ கட்டி தெருவா வித்துருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் என் பிள்ளைங்களுக்காக. ஆனா இது வரைக்கும் யார் வீட்லயுமே 10 ரூபா கொடுங்க நான் நின்னது கிடையாது. எனக்கு சின்ன பிள்ளைல என்ன ஆசைன்னா பாட்டு பாடணும், மேடை நின்று பாட்டு பாடணும். அம்மா நல்லா பாட்டுலாம் பாடுவாங்க. அப்படிதான் எனக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. ஆனா நடிக்கணும்னு ஆசை இருந்தது இல்லை. பாடணும் எல்லாரும் எதிர்க்கும் பாடணும், ஒரு மேடையில பாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ படம் நடிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இல்ல அவங்க சின்ன வயசுல இருந்தே இந்த ஆம்பளை வாய்ஸ்ல பேசி ஃபன் பண்றது, அப்படியே ஆம்பளை கிட்ட ஆம்பளை வாய்ஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க எங்கள் 2 பேரையும் வளர்க்குறதுக்கு. எங்கள் அப்பா இருக்கும்போது ஒரு ராணி மாதிரி இருந்தாங்க. எங்கள் அம்மா ஜாலியாக இருப்பாங்க. எங்கள் அம்மாவை கண் கலக்கவே விட மாட்டார், பத்திரமா பார்த்துக்குவார். எங்கள் அப்பா எப்போ போனாங்களோ அப்பயே அம்மா ஒரு கை உடஞ்ச மாதிரி ஆயிட்டாங்க எல்லாத்துலேயுமே. ஆனால் அப்போவுமே கூட பார்த்தீங்கன்னா அப்பாவை நம்பி வந்துட்டோம், புருஷனை நம்பி குடும்பத்தை இப்போ நம்பி போக முடியாது. அவங்களாம் எல்லாம் நீ போயிட்டியா, எல்லாம் பிள்ளைங்களாம் பெற்றுட்டியா, வேணா அந்த நீயே தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பிள்ளைங்களை வேணா ஹாஸ்டல்ல விட்டு வா, குடும்பத்தோட சேர்ந்துக்கோ, இல்லைன்னா அதுங்களோட வரதுனா வராதேன்ட்டாங்க. ஏன்னா எங்க அப்பா வேற கேஸ்ட், எங்க அம்மா வேற கேஸ்ட். அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியேப்பட்ட வாழ்க்கையே தேவையில்லை, எனக்கு என் பிள்ளைங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணிட்டாங்க. குழந்தை பெற்றது எல்லாமே இது சடன்லி ஒரு 25ல் தான் இதெல்லாம் நடந்திருக்குமே அவங்களுக்கு. எங்கள் அப்பாவுக்கு வயசு பெருசு, எங்கள் அம்மாவுக்கு வயசு 1 வயசு அதிகம், எங்கள் அப்பாவுக்கு வயசு 1 வயசு கம்மி. இதெல்லாம் கரெக்டாக ஒரு 25லேயே அவங்களுக்கு இதெல்லாம் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு 25லேயே நாங்களாம் எல்லாமே பிறந்துட்டோம். கரெக்டாக ஒரு 28க்குள்ளே தான். அப்பா போனதுக்கப்புறம் உடஞ்சி போய் உக்காந்துருந்தாங்க மூலையாக, அழுவுனாங்க. எவ்வளோ அழுவ முடியுமோ அவ்வளோ அழுவுனாங்க. அழுதுட்டு எழுந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம தான்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து எங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு நிறையா அப்பா பண்ண வேலையை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி தூக்கி அயன் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறையா சுட்டுப்பாங்க தெரியாமல். அது கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலையும் துணி வாங்கி அயன் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க நல்ல அந்த இதில் கரெக்டாக எஃபர்ட் போட்டாங்க, சூப்பராக சம்பாதிப்பாங்க. இல்லை ஒரு செத்துருவாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இறந்துட்டார். எப்படி கொஞ்சம் கமலம் இறந்துட்டார். 6 months பெட்ல இருந்து இறந்துட்டார். அப்போ கூடமே அப்பாவை அப்படியே மோஷன் போயிடுவாரு. அப்பாவை தூக்கிறதுக்கு கூட யாரும் வரமாட்டாங்க. அம்மாவே தூக்கிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. எல்லாரும் நோய் ஒத்திக்க போகுதுன்ற மாதிரி யாரும் அவங்க கூட போறவங்க கூட யாரும் வரமாட்டாங்க. அம்மாவே தூக்கிட்டு போறது அவர் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு 6 மாசம் வரைக்கும் பெட்ல இருந்தாரு, அப்புறம் இறந்துட்டாரு. வருமானத்துக்கே வழி இல்லாமல் இருந்தால் கூட எங்கள் அம்மா எங்களை இந்த ஒரு பணக்கார பசங்களாம் எப்படி இருப்பாங்க, என்னென்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, அந்த பொருள்லாம் எங்கள் அம்மா வாங்கி கொடுப்பாங்க. அப்பயே ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், ஷூவாக இருந்தாலும், பேக்காக இருந்தாலும், ப்ரைவேட் ஸ்கூலில் நாங்கள் அப்படியே கரெக்டாக இருப்போம். எங்களை இல்லாதவங்கன்ற சொல்கிற மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி தான் எங்களை சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்குமே வளர்த்துட்ருக்குறாங்க. அதுமாரி ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃப்ரெண்டு இது மாதிரிலாம் பிடிக்க மாட்டேன். அப்போ கூட நான் கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளைங்க நல்லா வாழணும், நம்ம வேலை உண்டு நான் உண்டு, அப்படி தான் இருப்பேன். யாரையும் ஃப்ரெண்டெல்லாம் பிடிக்க மாட்டேன். ஏன்னா கொரோனா டைம் பாப்பா பார்த்திங்கன்னா வியன் வயிற்றில் இருக்கான். 3வது மாதமோ என்னமோ வீட்டுக்கு வந்தாங்க. அதில் இருந்தால் யூடியூப்பு ஃபோன் தானே இந்த காலத்தில். ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பாள். அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, அம்மா இது ஃபன் பண்ணலாமான்ட்டு அம்மாவை கூப்பிடுவா. அம்மாவுக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, வரமாட்டாங்க. நான் வரமாட்டேன், ஏன்னா எல்லோரும் பார்ப்பாங்க, நான் வரமாட்டேன்னு அப்போலாம். அப்போ சொல்லுவேன், எனக்கு எல்லோரும் பார்ப்பாங்க, நம்ம மூஞ்ச எல்லோரும் பார்ப்பாங்க, தேவைப்படாது, அதெல்லாம் நடிக்கூடாது, அப்போலாம் அடக்கி வைப்பேன். அப்போ ரொம்ப அழுவ ஆரம்பிச்சதுனால தான் நான் இந்த சேனல். நாங்கள் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே எங்கள் ஹவுஸ் ஓனர் தான். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம். அவங்க ஃபன்னியாக பேசுவாங்க. இவ்வளோ துணி துவைச்சங்க, நான் காலையில் ஏந்து ஜாமான் வளர்க்கணுங்க, துணி துவைச்சங்க, தண்ணி பிடிச்சங்கன்னுவாங்க. இதெல்லாம் எனக்கு இன்றதுக்குள்ள நான் செஞ்சு முடிச்சுனா பைத்தியம் மாரி செஞ்சிருவாங்க. நான் எல்லாத்தையும் கடகன்னு முடிச்சிடுவேன். இந்த பைத்தியம் மாரி இதெல்லாம் சொல்லி வருன்னு நான் மனசுல நினைச்சேன். அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்துல சிரிப்பு இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. அம்மா இதுக்கு முன்னாடி கற்பகம்ன்ற ஒரு துணி கடையில் தான் வேலை செஞ்சாங்க. யாரை கேட்டாலும் அவங்க யூடியூபர்னு தெரியுதோ இல்லையோ அந்த துணி கடையில் வேலை செஞ்சீங்கல்ல. ஏன்னா எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் அம்மாவை கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கே இருந்தாலும் ஒரு யூனிக்காக இருப்பாங்க, எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் இருப்பாங்க.